सकल ग्रह बलनी सरसिजाक्षा निखिलर ककनीने विश्वव्यापकने सकल ग्रह बलनीने सरसिजाक्षा रविचंद्र बुधनीने राहु केतुవు नीने कवि गुरु शनियो मंगलनु नीने दिव्यरात्रियो नीने नवनिदानवु नीने भवरोगहर नीने देहजनो नीने सकल ग्रह बल नीने सरसिजाक्षा पक्षमासवो नीने पर्वकालवो नीने पक्षमासवो नीने पर्वकालवो नीने नक्षत्र योगतिथि करणनीने अक्षयाव्यंद द्रौपदी मानव कायदा पक्षवाहनदीन रक्षकनो नीने सकल ग्रह बल नीने सरसिजाक्षा ऋतुवत्रवो नीने घृतयुगादियो नीने ऋतुवत्रवो नीने घृतयुगादियो नीने व्रत होमयज्ञ गतियो नीने जितवागेयोडय पुरंदर विठलाने जत आगेयोडय पुरंदर विठलाने श्रुतिगे चुलुकत अप्रतिमहिमनो नीने सकल ग्रह बल नीने सरसिजाक्षा ओम श्री गुरुभ्यो नमः परम गुरुभ्यो नमः श्रीमद आनंद तीर्थ भगवत पादाचार्यो नमो नमः ओम कल्याणात्मघात्राय कामिदार्थ प्रदायिने श्रीमत् वेंकटनाथाय श्रीनिवासाय ते नमो नमः ब्रह्मा वायुकिरीश शेष गरुड़ा देवेन्द्र कामो गृहो चंद्रार्गौ वरुणाफलौ मणियमौ विद्येश विघ्नेश्वरौ मा सद्य गुरुत्परगणयुता पर्जन्य मित्रालयः सत्रियः पुङ्गवा प्रतिदिनं गुरुबन्धुवो मङ्गलम् आदित्यादि नवग्रह शुभकरा मेघादयो रासयो नक्षत्राणि सयोग काश्यचिदयत्तद्देव तज्जनात्मासामृता ततस्सैव दिवसाः सञ्जाता रात्रयः सर्वे तावनजङ्गमा प्रतिदिनं गुरुबन्धुवो मङ्गलम् श्रीमदानन्दतीर्थाय सात्वदुःखाभिमन्दनात् प्राप्ता न्यायस्मृतायेन तं जयेन्द्रमहं भजे श्री सत्यात्मसमारम्भां टीकात्युत्पादमध्यमां श्रीमदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आपादमणिपर्यन्तां गुरूणाम् आज्ञितं परेत् तेन विघ्ना प्रणत्यन्ते सिद्ध्यन्त मनोरथः हरि ओम श्री गुरुभ्यो नमः परम गुरुभ्यो नमः श्रीमदानंद तीर्थ भगवत पादाचार्यो नमो नमः பராபவருஷ பஞ்சாங்க சிரவணம் யுகாதி அப்படின்னு சொல்றோம். தெலுங்கு வருட பிறப்பு
அதே போல் தமிழ் வருடப்பிறப்பு இரண்டிற்கும் வருடப்பிறப்பு யுகாதி என்று பெயர். கலியுகம் ஆரம்பமான நாள் யுகாதி. பங்குனி மாதத்தின் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமி திதி. அன்றுதான் யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சந்திரனின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்ட வருஷப்பிறப்பு முதலில் சாலி வாகனம் என்ற மன்னனால் தொடங்கப்பட்டது. புராண கதைகளின்படி உஜ்ஜயினி மன்னன் விக்ரமாதித்யனை தோற்கடித்தவன்தான் சாலிவாகன மன்னன் என்று நாம் அறிகிறோம். யுகா என்பதற்கு தொடக்கம் என்ற பொருள். ஆதி இரண்டும் சேர்ந்துதான் யுகாதி என்று பெயர். இந்து புராணத்தின்படி பிரம்மா இந்த நாளில்தான் உலகத்தை படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். சத்துர்முக பிரம்மா என்று சொல்கிறோம். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்ற 3 வேலைகளையும் செய்யக்கூடிய பரமாத்மாவின் நாபி கமலத்திலிருந்து பிறந்தவன் சதுர்முக பிரம்மா. மகாவிஷ்ணுவின் நாபிலிருந்து தோன்றிய பிரம்மனின் ஆயுள் என்று பார்த்தால் 100 வருடம். அதில் 50 வருடம் முடிந்து இரண்டாவது துதிய பிரார்த்தே 50வது வருடத்தில் முதல் வருடத்தின் முதல் மாதத்தின் முதல் நாளில் பகல் 13 நாழிகை 42 பலன் முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனோட விவரம் பார்த்தோம்னா கிரேத்தாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் நமக்கு இருக்கின்றன. தற்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது கலியுகம். அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னாடி இந்த யுகங்கள்லாம் இருந்திருக்கிறது. கிரேத்தாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் இது 3 இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இந்த 4 யுகமும் சேர்ந்தால் அதற்கு ஒரு மகாயுகம் அப்படின்னு ஒரு பெயர். இதே மாதிரி 71 மகாயுகங்கள் சேர்ந்தா அதுக்கு ஒரு மன்வந்தரம் அப்படின்னு பெயர். அதே போல 14 மன்வந்தரம் சேர்ந்தா ஒரு கல்பம் பெயர். இந்த கல்பம் என்பதுதான் சத்துர்முக பிரம்மனுக்கு ஒரு பகல், அதே போல் ஒரு இரவு. எப்படி? அதாவது 3978 யுகங்கள் அவருக்கு ஒரு நாள். இப்ப நம்ம ஒரு யுகம் சொன்னோம் இல்லையா, 4 சேர்ந்து, அதே போல 3976 யுகங்கள் அவருக்கு ஒரு நாள். இதே போல் 100 வருடம்தான் அவர் ஆயுள். இதை நம்ம கணக்கு பண்ணா 100 வருடம் ஆகும். ஆனா நமக்கெல்லாம் என்ன ஆயுள் என்பது 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஒரு நாள் வரும். ஆனா அவருக்கு 100 வருடம். அதில் சுயம்புவ, சுவாரோசிஷ, உத்தம, தாபச, ரைவத, சாக்குச என்ற 6 மன்மந்திரங்கள் ஏற்கனவே முடிந்துவிட்டது. இப்பொழுது 7வதான வைவஸ்வத மன்மந்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் கூட 27 மகாயுகங்கள் முடிந்து 28வது மகாயுகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதிலும் 3 யுகங்கள் முடிந்து 4வதான கலியுகம், அதாவது இந்த பூலோகத்தில் கலியுகம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மகாயுகம் 4 சேர்த்தா
எத்தனை வருடங்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். கிரேத்தாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இது 4 யுகங்களும் சேர்த்தோம் சொன்னாக்கா எத்தனை வருடங்கள் தெரியுமா? அது 43,20,000 வருடங்கள். அதுல கிரேத்தாயுகம் மட்டும் எத்தனை வருஷம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிரேத்தாயுகத்தின் மொத்த வருடங்கள் 17,28,000. திரேதாயுகத்தின் காலம் எத்தனை நாள் இருந்ததுன்னா 12,96,000 வருடங்கள். துவாபரயுகம் எத்தனை வருஷம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா துவாபரயுகத்தின் காலம் என்பது 8,64,000 வருடங்கள். நம்முடைய கலியுகம் இருக்கு இல்லையா, இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற கலியுகம் சொல்றேன் பா, கலியுகம்பா, ஒரு நாள் போறதே ஒரு யுகம் மாதிரி போறோங்கிறோம். ஆனா நம்ம யாரும் யுகங்களை பார்க்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிறதே ஒரு யுகத்துலதான் இருக்கிறோம், கலியுகத்துல இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த கலியுகத்தின் மொத்த வருஷம் பாத்தீங்கன்னா 4,32,000 வருடங்கள் இந்த கலியுகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கலியுகம் ஆரம்பித்து இது வரைக்கும் எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா கலியுகம் ஆரம்பித்து வெறுமனே 5,125 வருடங்கள்லாம் முடிஞ்சிருக்கு. எப்போ 4,32,000 வருடம் இருக்கக்கூடிய அந்த கலியுகத்துல இது வரைக்கும் நாம 5,125 வருடங்கள் தான் கலியுகம் முடிந்துள்ளது. இப்ப மீதி எத்தனை வருஷம் கலியுகம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடிய வருஷங்கள் 4,26,874 வருடங்கள் கலியுகம் இருப்பதாக பஞ்சாங்கம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்பா, இந்த பூலோகத்துல இந்த கலியுகத்துல எப்படித்தான் வாழப்போறோமோ அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் எத்தனை வருஷம் வாழ வேண்டியிருக்கு. நாம வாழறோமோ இல்லையோ, நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்ம சந்ததியினர் பூரா இந்த கலியுகத்துல இன்னும் எத்தனை வருஷம் வாழ போறாங்கன்னா 4,28,674 வருஷங்கள் இன்னும் கலியுகத்துல இவங்கெல்லாம் வாழ்ந்தே ஆகணும் என்கின்ற கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் கரெக்ட். இந்த யுகாதின்னு சொல்றாங்களே, ஏன் யுகாதியை கொண்டாடணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னாக்கா யுகாதிக்கு ஒரு பெருமை உண்டு. ஏன்னு சொன்னா யுகாதி என்பது இந்து புராணத்தின்படி பிரம்மா இந்த நாளில்தான் படைத்தல் தொழிலை ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, யுகாதி என்பது இளவேனிற் காலம் வருகையை குறிக்கும் தினமாகவும் விளங்குகிறது. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்கள், பரமாத்மா 10 அவதாரம் எடுத்திருக்கார். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் முதல் அவதாரம் மச்சாவதாரம். இது இந்த யுகாதி அன்றுதான் நிகழ்ந்ததாக புராணங்கள் சொல்லுகிறது. ஸ்ரீ ராமபிரான் ராவனிடத்திலிருந்து சீதையை மீட்டு அயோத்திக்கு திரும்பிய நாளும் யுகாதி அன்று. மகாபாரதத்துல குருக்ஷேத்திர போர்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் யுதிஷ்டருக்கு பட்டாபிஷேகம் செய்து கொண்ட நாளும் இந்த யுகாதி அன்றுதான் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போல கிருஷ்ணாவதாரம் பூரணத்துவம் பெற்றதும் யுகாதி அன்றுதான் என்று புராணங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. துவாபரயுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பமான நாள் யுகாதி. இந்த யுகாதி என்று நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா யுகாதி அன்னைக்கு காலையில 4:30 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உஷக்காலம் என்று பெயர். காலையில பிரம்ம முகூர்த்தம் நடக்கக்கூடிய நேரம் 4:30. அந்த காலை உஷக்காலத்துல 4:06 காலை எழுந்து நாம நம்முடைய
குளியெல்லாம் முடிச்சுட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணோம்னு சொன்னா நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அந்த காலை நேரம் சொல்ற பார்த்தீங்கன்னா 4:30 அந்த நேரத்துல நாம கங்கா, யமுனா, சரஸ்வதி எங்கேயும் போய் நீராட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சொம்பு ஜலம் எடுத்து வச்சு கங்கேச யமுனா சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரு அப்படின்னு சொல்லி ஸ்மரணம் பண்ணோம்னு சொன்னா அந்த தண்ணியிலேயே எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் வந்து விடுவதாக நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆகினால்தான் காலையில யுகாதி அன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே 4:30-6 விஷக்காலத்துல குளிச்சோம்னு சொன்னா எல்லா தீர்த்தத்திலையும் குளித்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் குளிச்சோம்னு சொன்னா கங்காதேவி இங்க இருக்க மாட்டா அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம். பகவானுக்கு காலப்புருஷன் அப்படின்னு பேரு. அவனுக்கு கால நியமகன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்படின்னு கேட்டாக்கா ஒரு காலத்தை குறிப்பிடுபவன். இது இப்போது செய்ய வேண்டும், இது இந்த நேரத்தில் முடிக்கப்பட வேண்டும், இது இந்த நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று கட்டளை இடுபவன் யாருன்னா பரமாத்மா. அவதான் நம்ம பார்த்தோம். நம்முடைய தாசர் புரந்தரதாசர் பகவான் தான் அனைத்துமே சகல கிரக பலனீனே சரசிஜாக்கா, பகவானேதான் நவகிரகத்தையும் ஆட்டுவிப்பவன். நமக்கு தேவையான வஸ்திரங்களிலும் பகவான் இருக்கிறான். சொல்றேன் இல்லையா, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லை, நம்ம எண்ணங்கள், நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ எல்லா வஸ்துவிலுமே பகவான் இருக்கிறார் என்பதைத்தான் புரந்தரதாசர் தன்னுடைய அந்த கீர்த்தனையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்காரு? ரவி சந்திர புத நீனே ரகு கேதுவு நீனே கவிகுரு சனியோ மங்களனோ நீனே. ஆதித்யாதி நவகிரகங்கள் இல்லையா? இன்னைக்கு போய் நம்ம ஜெயசிரதா அப்படின்னா சொல்றோம் கிரகங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு அஷ்டமத்துல சனின்னு சொல்றோம். என்னடா நமக்கு போய் பார்த்தா எல்லாம் சொல்லப்படுகிறது. இது எல்லாம் யாரு? இல்ல எல்லாத்துக்கும் காரணம் சகல கிரக பலனா இருக்கக்கூடிய பரமாத்மா. ராத்திரியும் அவன்தான் பவரோக ஹரணினி, ரோகத்தை ஹரம் பண்ணக்கூடியவன் அவனதான். அது மட்டும் இல்ல, மாசங்களும் நீனே, பர்வ காலமும் நீனே, நட்சத்திர யோக திதி காரணமும் நீனே அப்படிங்கிறான். எப்படி பஞ்சாங்கம் படிக்கிறோம் நம்ம சொன்னோம் இல்லையா? பஞ்சாங்கத்துக்கு 5 விதமான அங்கங்கள் உண்டு. என்னென்ன அங்கங்கள்? திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்ற இந்த 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். அதுக்கு பஞ்ச அங்கங்கள் என்று பெயர், பஞ்சாங்கம் என்று பெயர். எப்படி? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாம் 5 இருக்கு. இந்த 5 ஒழுங்கா இருந்தாதான் நம்மால உயிர் வாழ முடியும். நிறைய நீர் இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளம் வந்தா அவ்வளவுதான், சுனாமி வந்துடும். நிலம், அங்கங்க நிலநடுக்கம் நல்லா இருக்கணும், இல்லைன்னா நிலநடுக்கம் வச்சுக்கீங்க நிலம் போயிடும். அக்னி இருக்கணும், அக்னி பாக்குறோம் நம்ம எல்லா இடத்துலயும். ரீசெண்டா கூட பார்த்தோம், அக்னி பிழம்பு அப்படியே வந்து ஊர்ல ஜனங்கள்லாம் இறந்துட்டாங்கன்றோம். அதனால அக்னியும் அளவா இருக்கணும். காற்று சொல்றேன் இல்லையா, புயல் காற்று, காற்று அழகா இருக்கணும். ஆகாயமும் ஒழுங்கானதான், மழை சரியாக பெய்யும். அதே மாதிரிதான் நம்ம இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், இது 5 கரணம், இது 5 சரியா இருந்தா அன்னைக்கு நாள் நல்லா இருக்காது. எப்படி சொல்றோம்? யோகங்கள் சொல்றோம், மரண யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த யோகங்களை வைத்துத்தான் நாம் இன்னைக்கு சில நல்ல காரியங்களை ஆரம்பிக்கிறோம்.
என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இந்த பஞ்சாங்க சிரவணத்தை படிக்கிறதால நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, பஞ்சாங்க சிரவணமே ஒரு இன்னைக்கு விஞ்ஞான அபிவிருத்தி போல இருந்தா கூட நமக்கு பஞ்சாங்கம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கு. சுனாமி எப்போ வரும் சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி தீக்கிரையான கும்பகோணம் காட்டல, இந்த மாதிரி மக்கள் உயிரிழப்பார்கள் அப்படின்னா நமக்கு பஞ்சாங்கம் சொல்லி கொடுத்துருக்கு. இன்னும் இந்த முக்கியமான விஷயம் பஞ்சாங்கம் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, நம்ம முன்னோர்கள், ஏன்னா இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய காலம் என்பது கலியுகம் சொல்றோம். கலியுகத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம்பா அப்படின்னா ஏன் கஷ்டப்படுறோம்? நம்ம கிட்ட தர்மம் இல்லை, சத்தியம் இல்லை, தபசு இல்லை, தயா இல்லை. இல்லைன்னா எல்லாருக்குமே இல்லை. இல்ல ஏதோ 100ல ஒருத்தர்கிட்டதான் இதெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஏற்கனவே முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, இதையெல்லாம் கடந்த காலங்களில் இருந்ததால் அவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நமக்கு அந்த முன்னாடி சொன்ன இல்லையா, கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த கிரேதாயுகத்துக்கு பேரே என்ன தெரியுமா? இப்ப நம்ம பூலோகத்தை கலியுகம் சொல்லும் இல்லையா, அந்த கிரேதாயுகத்தின் பெயரே சொர்ண காலம்னு பேரு. சத்திய யுகம்னு அதுக்கு ஒரு பேரு, சொர்ண காலம். எப்படி ஒரு ரிஷபம் மாடு இருக்கு இல்லையா, அந்த மாடுக்கு 4 கால், ஒரு கால் உடமாட்டா கூட நடக்க முடியாது. அப்படி அந்த 4 காலம் என்ன? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 காலு ஒரு பசுவைக்கு இருக்குன்னா அதுதான் தர்மம் 4ன்னு அர்த்தம். அப்ப அதுல தபசு, சௌச்சம், தயா, சத்தியம், தர்மம், இது 4மே கிரேத்தாயுகத்துல எல்லார்கிட்டையும் இருந்தலாம். உதாரணம் பார்த்தீங்கன்னா, 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேர்கிட்டையும் இது 4மே நிறைய இருந்தது. ஆகினால் அந்த காலத்துல கஷ்டமே இல்லாம எல்லாருமே சொர்ணத்தை பயன்படுத்தினாங்க. அவங்களுடைய பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அவங்க பண்ண டிரான்ஸ்போர்ட் சொல்ல பாத்திரங்கள் டிரான்சாக்சன்ல பாத்திரம் சொர்ண பாத்திரம் யூஸ் பண்ணாங்க, சொர்ண நாணயங்கள் யூஸ் பண்ணாங்க. அந்த காலத்துல இருந்த ஒரு மனிதனோட அடி, இப்ப நம்ம சொல்றோமே 6 அடின்னு சொல்றோம் இல்லையா, அன்றைக்கு கிரேத்தாகத்துல ஒரு மனிதனோட அளவு அடின்னு பாத்தீங்கன்னா 28 அடி இருந்ததாம். அவருடைய ஆயுள் என்பது 1,00,000 காலம் இருந்ததாம். விளைச்சல் என்பது வருடத்திற்கு 7 முறை விளைச்சல். நம்ம சொல்றேன் மும்மாறி வளைஞ்சாவே போதுங்கிறோம், அன்னைக்கு 7 முறை விளைச்சல் ஏற்பட்டதான். அப்போ தபஸ் பண்ணா உலகம் சேமமா இருக்கும். சௌச்சம் பண்ணா, சௌச்சம்னா நித்திய கர்மானஷ்டங்கள், அவர்களுடைய நித்திய கர்மானஷ்டம் சொல்லக்கூடிய பூஜை புரஸ்காரங்களை பண்ணணும் சொன்னா சரியா இருக்கும். தயா கருணை, ஒருத்தர் மேல கருணையா இருக்கிறது, ஒருத்தரை பார்த்து இறக்கப்படுவது, இதெல்லாம் இருந்தாதான் அது தயா. சத்தியமே பேசணும், எப்பவுமே தர்மமா நடக்கணும். இது எல்லாமே எப்ப இருந்தது? கிரேத்தாயுகத்துல 4மே 20க்கு 20 இருந்ததால அந்த யுகத்துக்கு பேரே சத்திய யுகம், சொர்ண காலம் அப்படின்னு பேரு. ஒரு காலகட்டத்துல பிரளயம், உலகம் அழியக்கூடிய நேரம் சொல்லுங்க, பிரளயம் ஏற்பட்டது, கிரேத்தாயுகம் அழிந்தது, அடுத்த யுகமான கிரேத்தாயுகம் ஆரம்பமாயிடுச்சு. அப்ப என்னாச்சு? அந்த யுகத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? அந்த யுகத்துல 15:5 மாறிச்சு. தர்மம் புண்ணியம் 15ஆகவும் 5% அதர்மமாகவும் மாறியது. அதனால என்ன பண்ணாங்களா, ரஜத்தவயம் வெள்ளிய பயன்படுத்தினார்கள். ஒரு மனிதனோட ஆயுள் என்பது 10,000 வருடம். 1,00,000 இருந்தவன் 10,000 வருடத்திலேயே இறந்து போயிட்டான். அவனுடைய உயரம் என்பது 20 முழம் இருந்தது. பாவம் புண்ணியம் எல்லாமே 15 = 5 இருந்தது. ஒரு காலகட்டம் வரும்போது திரேத்தாயுகம் பிரளயத்துல அழிஞ்சு போச்சு. அடுத்த யுகம் என்னாச்சு? துவாபர யுகம் வந்தது. துவாபர யுகத்துல என்னாச்சு? ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு.
10 பேர் பாவம்னா 10 பேர் புண்ணியம் பண்ணுவான். எப்படி? இன்னைக்கு 100க்கு ஒருத்தர் தான் புண்ணியம் பண்றோம். அன்னைக்கு அப்படி இல்லை, 20 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் பாவம் பண்ணுவான், 10 பேர் புண்ணியம் பண்ணுவான். அந்த அவங்களுடைய வருஷம் அப்படின்னு பார்த்தாக்கா 1000 வருடம் இருந்தாங்க. ஒரு மனிதனோட உயரம் பார்த்தா 16 அடியாக இருந்தது. அவர்கள் பயன்படுத்தின பண்டங்கள் பார்த்தாக்கா தாமிர பாத்திரம், தாமிரத்துல பாட்டு போனோம்ல, ₹1 ₹2 காயினா நம்ம கூட கூட பார்த்துருப்பாங்க, என்னால கூட பெரியவங்களா வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்பட்டது கலியுகம். இங்க பார்த்தோம்னா என்னாச்சு? அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. புண்ணியம் 5ஆகவும் பாவம் 15ஆகவும் மாறிவிட்டது. உயரம் என்பது 6 8 அடி ஒரு மனிதனோட உயரம் வருது. தானிய உற்பத்தி என்பது 3 முறை வந்தது. நம்முடைய ஆயுட்காலம் என்பது, ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் என்ன? சதமானம் பகவத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? 120 வருடம் ஒரு ஆயுள் ஒருவனுக்கு உண்டு. ஆனா பாருங்க, கலியுகத்துல கண்ணால பார்த்தோம், கொரோனா பீரியட் வந்தது, சின்ன சின்ன பசங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. அப்ப கலியுகத்தினுள்ள நம்ம எந்த அளவுக்கு பாவங்கள் பண்ணியிருக்கிறோம். நான் பண்றேன் நீ பண்றது இல்லை, பாவங்கள் யார் செய்தாலுமே அது சம்சார சாகரம் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லாரையும் சுத்தி சுத்தி வரக்கூடிய ஒரு பாவம். அதே மாதிரி நம்ம பயன்படுத்துற பண்டங்கள் இருந்து பார்த்தீங்களா, கலியுகத்துல இப்ப இல்லை, நான் சொல்றது எப்ப 5-6 வருடங்களுக்கு முன்பா அவங்க என்ன பயன்படுத்துறாங்க? மண்பாண்டம். எப்படி? தங்கம் போய், வெள்ளி போய், தாமரம் போய் மண்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள். அதுக்கப்புறம்தான் அலுமினிய பாத்திரம் வந்தது. இதெல்லாம் வந்த பிறகுதான் இன்னைக்கு நம்ம கலியுகத்துல இவ்வளவு இருக்கோம் சொன்னா, நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு பேட்டாயகம் சொல்லி கொடுத்துருக்கு. அப்புறமா எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, மேலே சொன்ன எப்படி ரிஷபத்திற்கு 4 கால் இருக்கிறோம், அதே போல் தபசு, சௌச்சம், தயா, சத்தியம். அதாவது தபசு என்ன? ஜபம் பண்ணணும், பகவானை குறித்து ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினோம் சொன்னா லோகக்ஷேமம் நன்றாக இருக்கும். நான் மட்டும் நன்றாக இருப்பதை விட என்னை சுற்றி இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டாலே நாம் நன்றாக இருப்போம். சௌச்சம் என்ன? கர்மா சரியாக செய்யணும். ஒவ்வொருத்தருக்கு கர்மா என்ன? கர்மா நாட்டை ஆளக்கூடிய அரசனுடைய கர்மா என்னன்னா, ஜனங்களை நல்லா பார்த்துக்கணும், ஜனங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும், திருட்டு பயம் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் ஒரு அரசனோட வேலை. அதுதான் கர்மான்னு பேரு. ஒரு திருடு போயிடுச்சுன்னா அரசனுடைய வேலை கர்மா என்ன? உடனே தன்னுடைய காவலாளியை கூப்பிடணும், யாரை திருடுறாங்கன்னு போய் தேட சொல்லணும், திருடுறவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு கர்மாவோட வேலை. இன்னைக்கு அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நாமே நம்ம கேள்வி கேட்டுப்போம். தயாரா என்ன? கருணை, நல்ல உள்ளங்கள் இருக்கணும். ஒருத்தரை பார்த்த உடனே அவருக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறதுக்கு தான் தயான்னு பேரு. சத்தியம், சத்திய வழியில் நாம் நடக்க வேண்டும். ஒண்ணும் பண்ண வேண்டாங்க, சத்திய வழியை சொல்லிட்டு நம்ம போய் எங்கெங்கயோ போய் எல்லாம் பண்ண வேண்டாங்க. நம்ம வீட்டுல அண்ணன் தம்பியோட, அக்கா தங்கியோட, பந்து மித்திரத்தோட எல்லாரோடையும் நாம சத்தியமா வாழ்ந்தா போதும். என்னங்க சத்தியமானாக்கா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல், ஒருத்தர் புரிந்து கொண்டு உண்மையாக இருந்து வாழ்ந்தோம் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கை என்பது யுகாதியை போல் ஆரம்பம் நன்றாக இருக்கும். இந்த யுகாதி அன்றைக்கு பேபு பெல்லா அப்படின்னு கன்னடத்துல சொல்லுவாங்க. பேவுனா வேப்பம் உளுந்து, பெல்லான்னா வெல்லம். இதை நம்ம சாப்பிடணும். ஏன் பேபு பெல்லா சாப்பிடணும் அப்படின்னா, பொதுவா நாம எல்லாருக்குமே இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, துக்கம் இதெல்லாம் இருக்குது.
அப்போ நமக்கு ஒரு இன்பம் நிறைய ஆயிடுச்சு, சந்தோஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன ஆயிடும்? கர்வம் அதிகமாயிடும், யாரையும் மதிக்க மாட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் வச்சுங்களேன், விரக்தி ஆயிடும், நாம வேற ஏதாவது ஒரு தவறான பழிக்கப்படுவோம். அதனால வாழ்க்கையில நம்ம அறுசுவைன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அறுசுவை உணவுகள்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க இடத்துலயும். அறுசுவை உணவுகள் போடுறோம். என்னது? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, இந்த 5ஐயும் 6ஐயும் நாம இப்பவே முதல் நாள் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஸ்நேகிகள்லாம் மறந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரியா பாதிக்கக்கூடிய எண்ணம் நம்ம இடத்துல ஏற்படும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றாங்க. இத சாப்பிட்றதால நமக்கு என்ன ஆகும்? பேபு பெல்லாம் சொன்னாலே ஏப்பங்குறதையும் வெள்ளத்தையும் சாப்பிடுறதால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சதாயுர் வஜ்ர தேகாய சர்வ சம்பத் கராயதா. இது சதாயுர் வஜ்ர தேகாய சர்வசம்பத் கராயதா சர்வாரிஷ்ட விநாசாய நிம்பஸ்ய தல பக்ஷணம். இத சாப்பிட்டோம் சொன்னா நம்முடைய உடம்பு வைரம் பாய்ந்த உடம்பு சொல்லுவாங்க. பா அவன் உடம்பு பாரியா எவ்வளவு வைரம் பாய்ந்திருக்கு, அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லலையா, அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் கரெக்ட். இந்த பஞ்சாங்க சிரவணம் எங்கெல்லாம் படிக்கிறது அப்படின்னா, இதை பொதுவா ஒரு இடத்துல பஞ்சாங்க சிரவணம் படிப்பாங்க. ஏன்னா இதுதான் அனைவருக்கும் நாம் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த பஞ்சாங்க சிரவணம் படிப்பதால் தான் சிருஷ்டி, திதி, சம்ஹாரம் என்கின்ற 3 தொழில்களையும் செய்து வரும் திருமூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவருடைய ஆணையை அனுசரித்து ஆதித்யன் முதலான நவகிரகங்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயுஷ குரு சுக்ர சனீபச்ச ராகவே கேதவே நமஹா என்று சொல்லக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொறுப்பை மேற்கொண்டு, எப்படி இன்றைக்கு முதலமைச்சர், மந்திரிகள், பிரதம மந்திரி, கவர்னர், ஜனாதிபதி இப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஒரு பொறுப்பை எடுத்துட்டு ஒவ்வொரு துறையை பார்க்கிறார்கள். அதே போல இந்த நவகிரகங்களும் எப்படி இருக்கிறாங்க? நவ நாயகர்களாக இருந்து இந்த உலகத்தை நடத்தி செல்கிறார்கள் என்பதை நாம இந்த பஞ்சாங்கத்தின் மூலியமாக பார்க்கிறோம். நவ நாயகர்களின் செயல்களுக்கு அன்றாடம் ஏற்படுகின்ற, அன்றாடம் என்ன நடக்குது? திதி, வார, நட்சத்திர, யோக கரணங்கள் தான் ஆதாரமாக உள்ளன. இது இருந்தாதான் இன்னைக்கு இந்த செய்யலாம், இதை பண்ணலாம். இந்த 5 அங்கங்களையும் 365 நாட்களுக்கும் கணித்து கூறும் நூலுக்கு பெயர்தான் பஞ்சாங்கம் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த கிரகம் என்னென்ன பொறுப்பேற்று நடத்துகின்றது, அதன் பலன்கள் என்ன என்கின்ற விவரங்களும் மற்றும் அது சம்பந்தப்பட்ட சுபங்களுக்கு தேவையானவைகளையும் இந்த பஞ்சாங்கம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதனாலதான் புது வருஷத்தின் ஆரம்ப தினத்தில் அந்த ஆண்டின் எல்லா விஷயங்களையும் எல்லாரும் தெரிந்து கொள்வதற்காக ஆலயங்களிலோ அல்லது பொதுவான இடங்களிலோ பஞ்சாங்க படனம், பஞ்சாங்க சிரவணம் என்கிற நிகழ்ச்சி தொன்று தொட்டு நடந்து கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில், இந்த பஞ்சாங்க சிரவணத்தில் கலந்து கொண்டு இதை சிரவணம் செய்வதற்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம்? ஸ்ரீ கல்யாண குணாவகம் ரிபுஹரம் துஸ்வப்பன தோஷ பகம்.
கங்கா ஸ்நான விசேஷ புண்ணிய பலதம் கோதான துல்லியம் ருணாம் ஆயுர் விருத்தித முத்தமம் சுபகரம் சௌபாகிய சம்பத் பிரதம் நானா கர்ம சுதாதனம் சமுதிதம் பஞ்சாங்க மாகர்ணியதாம். இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னா, இந்த பஞ்சாங்க பலனத்தை சொல்றவங்களும் சரி கேட்பவர்களுக்கும் எல்லா விதமான நற்குணங்களும் கிடைக்கிறது. எப்படி? விரோதிகளை வலுவிழக்க செய்கிறது. நம்ம கிட்ட ஒரு விரோதி வரான், அந்த விரோதி நமக்கு சண்டை நடக்குதுன்னா நாம ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு சொன்னா அவனுடைய வலிமை கொஞ்சம் வலுவிழக்க செய்கிறது. நமக்கு அப்பப்ப கனவு வருது, வீட்டுல தேவையில்லாத கனவுலாம் வருது இல்லையா? அப்படிப்பட்ட கெட்ட கனவுகளால் ஏற்படும் தோஷங்கள் எல்லாம் நீங்கி விடுகின்றன. அது மட்டும் இல்ல, சொன்ன இல்லையா, 4 கங்கா ஸ்நானம், கங்கா ஸ்நானத்தினால் ஏற்படும் புண்ணிய பலன்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் கோதானம், பசுவை தானம் பண்ணுவது, கோதானத்தினால் உண்டாகும் பலன்களும் அதற்கு சமமான நல்ல பலன்களும் கிடைக்கும். நீண்ட ஆயுளும் எல்லாவித சௌக்கியங்களும் செல்வங்களும் உண்டாகின்றன என்பதைத்தான் இந்த ஸ்லோகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்படிப்பட்ட இந்த பஞ்சாங்க சிரவணத்தை யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ, யார் ஒருத்தர் அதுல தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு முதல் நாள் யுகாதி எப்படி ஆரம்பமான நல்லா இருக்கிறதோ அதே போல் வருடம்பூராக நன்மை உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. அது மட்டும் இல்ல, இந்த பஞ்சாங்கம் நமக்கு நாம் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும், எவ்வளவு வருமானம் இருந்தா எவ்வளவு செலவு பண்ணலாம் சொல்றோம் இல்லையா? அவனுக்கு என்னையா உதாரித்தனமா செலவு பண்றான், தண்ணி மாதிரி செலவு பண்றோம், இதெல்லாம் சொல்ல இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பஞ்சாங்கத்துல சொல்லி கொடுத்திருக்காங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு வரவு 14 ரூபாய் என்று சொன்னால் அவர்களுடைய செலவு என்பது 2 ரூபாய் ஆகும். அப்புறம் அர்த்தம், வரவு அதிகமா இருக்கும், செலவு கம்மியா இருக்கும். இவங்க நாளைக்கு என்று சற்று சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு வரவு 8 ரூபாய் என்றால் செலவு 11 ரூபாய். அப்போ என்ன பண்ணோம், ரொம்ப ஜாகிரதையா, சிக்கனம், கஞ்சம் இல்ல, ரொம்ப ஜாகிரதையா தன்னுடைய நாட்களை கடத்தி செல்ல வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 ரூபாய் வரவா இருக்கும், 8 ரூபாய் செலவாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு 8 ரூபாய் வரவாக இருக்கும், 5 ரூபாய் செலவாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 11 ரூபாய் வரவாகவும் 2 ரூபாய் செலவாகவும் இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு 8 ரூபாய் வரவும் 11 ரூபாய் செலவாகவும் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 14 ரூபாய் வரவு என்றால் 2 ரூபாய் செலவாகும். தனுர் ராசிக்காரர்களுக்கு 11 ரூபாய் வரவு என்றால் 8 ரூபாய் செலவாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 8 ரூபாய் வரவு என்றால் 11 ரூபாய் செலவாக இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு 5 ரூபாய் வரவு என்று சொன்னால் 11 ரூபாய் செலவாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு 11 ரூபாய் வரவு என்று சொன்னால் 8 ரூபாய் செலவாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு பஞ்சாங்கம் எடுத்து காட்டுது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நவ நாயகர்கள் ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம் வரக்கூடிய இந்த மார்ச் 19ஆம் தேதி நமக்கு யுகாதி, தெலுங்கு கன்னடம் பேசுகளுக்கு யுகாதி. அதே போல அடுத்த மாதம் அவர்களுக்கு தமிழ் வருடப்பிறப்பு வரக்கூடிய
நேரம் அடுத்த மாதம். இதுல யார் யாருக்கு என்னென்ன வேலைகள் கொடுத்திருக்கிறார்கள் நம்ம சொல்ல இல்லையா? உணவு அமைச்சர், நிதி அமைச்சர் அப்படிலாம் சொல்ல இல்லையா? அதே மாதிரி ராஜாவா இருக்கக்கூடிய குரு பகவான், மந்திரியா இருக்கக்கூடிய செவ்வாய், அர்காதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன், சஸ்யாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன், சேனாதிபதியா இருக்கக்கூடியவர் சந்திரன், ரகாதிபதியா இருக்கக்கூடியவர் சூரியன், தானியாதிபதியா இருக்கக்கூடியவர் புதன், மேகாதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன், நீரசாபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன். பொதுவாக பிரபார வருஷம் மகர சங்கராந்தி தேவத்தை மந்தாகினி என்ற பெயருடன் திரிபுருஷமாய் பராப வருஷம், அதாவது மார்கழி மாசம் 30ஆம் தேதி, அதாவது 14/1/2020 வியாழக்கிழமை சுக்லபக்ஷம் சப்தமி திதி, ரேவதி நட்சத்திரம், மீனராசி, சிவயோகம், வணிஜை கரணம், துலா லக்னம் கூடிய சுபதினம், நாழிகை 46:06 இரவு 1:05 மகர ராசியில் பிரவேசிக்கிறார். பிரபார வருஷம் மகர சங்கராந்தி தேவத்தை பிரவேசிக்கும் காலத்தில் கொண்டிருக்கும் பெயர், வாகனம், வஸ்திரம், ஆபரணம், ஸ்நானம், ஆயுதம், கந்தம், புஷ்பம், குடை, சாமரை எல்லாமே மிக நன்றாக இருக்கும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த பராபவ வருஷத்தின் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராப வருஷத்தில் வருஷ முன்பகுதியில் மழை குறைந்த அளவு பெய்யும், பின்பகுதியில் மிகுந்த மழை பெய்யும், பசுக்கள் செழிப்பாக வளர்க்கப்பட்டு பால் வளம் அதிகமாக இருக்கும், அனைத்து மக்களும் செழிப்புடன் வாழ்வார்கள், நாட்டு மக்கள் நோயின்றி சிறப்பாக வாழ்வார்கள் என்பதை இந்த பராபர வருஷம் நமக்கு எடுத்து கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த பராப வருஷத்துல கிரகணங்கள் சொல்றோம் பாத்தீங்களா? எப்பவுமே ஒவ்வொரு வருடமும் கிரகணம் வரும். இந்த பராப வருஷத்துல 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் சம்பவிக்கின்றன. இந்த 4மே நம்முடைய பாரதத்துல எந்த பகுதியிலையும் தெரியாது. சூரிய கிரகணம் பராப வருஷம் ஆடி மாசம் 27ஆம் தேதி, அதாவது 12/8/2026 புதன்கிழமை அமாவாசை திதி ஆயில்ய நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறது. இன்னொரு சூரிய கிரகணம் அதே தை மாசம் 23ஆம் தேதி 6/2/2027 சனிக்கிழமை, அதுவும் அமாவாசை திதி சிரவண நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறது. சந்திர கிரகணம் பார்த்தோம்னா ஆவணி மாசம் 11ஆம் தேதி 28/8/2026 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி சதய நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறது. இன்னொரு சந்திர கிரகணம் மாசி மாசம் 8ஆம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி திதி மக்கா நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறது. ஆகையினால் இந்த பஞ்சாங்க சிரவணத்தை நாம் கேட்டோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்பதை எடுத்து கூறும் பஞ்சாங்கம் இந்த யுகாதி என்று அனைத்து இடங்களிலும் நடக்கிறது. அந்த சிரவணத்தில் நாமும் கலந்து கொண்டு பஞ்சாங்கத்தை காதால் கேட்டோம் என்று சொன்னால், நம்முடைய அங்கங்களில் இருக்கக்கூடிய ஊனங்களும் விலகி நாமும் நற்கதி அடைவதற்கு இது வழி வகுக்கும் என்று சொல்லிக்கொண்டு, மங்களம் கோச்சலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி வினோதாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களம் மங்களம். யஸ் சர்வகுண சம்பூர்ணः சர்வதோஷ விவர்ஜிதः பிரியதம் பிரீதயேவாலம் விஷ்ணுவே பரமம் கிருகாத் காயேன வாசா மனசேந்திரியவா புத்தியாத்மனாவா பிரகதீஸ்வரா கரோமி யஜ்ஞம் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. நாராயண நாராயண நாராயணாயதி சமர்ப்பயாமி.
அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ.